வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் அந்த வீடியோல சொல்ல போறேன். ஏன் இப்போ இந்த வீடியோ அப்படின்னு சட்டனான்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வந்து ஜாப் போயே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, எனக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் ஆல்சோ இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்றது, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப வந்து ஒரு திங்கிங்ல இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா போட்டிருக்கேன். So please get into video. I am Ramya. I am working software engineer top tech company. I always tell you the same thing. Project is very very important. அது வந்து உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ்ல நீங்க ஜாயின் பண்றது இல்ல அண்ட் உங்க லேர்னிங் ப்ராசஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் அமைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் இல்லாமல் இருக்கலாம். இல்லை இதை விட ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, இதை விட பெட்டர் ஒரு ஐடியாக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டரான ஒரு 5 ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ, இன்ட்ராக்டிவான போர்ட்ஃபோலியோ நீங்கள் பண்ணலாம். ஸோ போர்ட்ஃபோலியோன்றது வந்து ஒரு ரெஸ்யூம் மாதிரி தான், உங்களை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறது தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு உங்களை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணும். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோட காலேஜோட செகண்ட் இயர்ல வந்து என்னோட ரெஸ்யூம் ரெடி பண்ணும்பொழுது என்கிட்ட எந்த நாலேஜுமே இல்லை, நான் எங்கேயுமே இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ணவே கிடையாது. நான் ரெஸ்யூம் பில்ட் பண்ணும்போது என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நான் என்ன ரெஸ்யூம்ல போடுறதுன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்யூம் பில்ட் பண்ணும் போது தான் ஆக்சுவலி ஹூ யூ ஆர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன போட முடியும், லாங்குவேஜஸ் போடுவீங்க, பைத்தான் போடுவீங்க, ஜாவா போடுவீங்க, C++ போடுவீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு அப்போது டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்யூம் பில்டிங்ன்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்கள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களோட கெரியர் ஆப்ஜெக்டிவ் என்ன, நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எங்கே படிச்சிங்க, நீங்கள் வந்து என்ன வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து நெக்ஸ்ட் என்னென்ன பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டா உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து போர்ட்ஃபோலியோல தான். ஸோ அதை பத்தி நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதீக் நாரங் அப்படின்றவரோட வெப்சைட் தான் இது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின் எல்லாத்தோட லிங்க்குமே கொடுத்துருப்பாரு. இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்னு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஹோம் டவுன் எது, அவர் எங்கே போய் படித்தார், ஸ்கூல் படித்தார், அண்ட் ஆல்சோ வந்து அவர் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினார், என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் அவர் வாங்கினாருன்னு சொல்லிட்டு இது ஒரு கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை நீங்கள் பண்ணலாம். இவர் வந்து யூடியூப்மே வச்சுருக்காரு சொன்ன பார்த்தீங்களா, அதுலேயுமே நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் அவரோடது. இவர் வந்து எவ்வளோ அவரோட ஸ்கில்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்கில்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இவர் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கார், என்னென்ன ஆல்ரெடி வந்து காலேஜ் முடிச்சாரு, எதாவது ஐடியை சூஸ் பண்ணுறாரு, என்னென்ன கோட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி லைக் இட். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களோட போர்ட்ஃபோலியோ உங்களோட ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி க்யூட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்ட்ஃபோலியோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிளவர் ப்ரோக்ராம் அப்படின்ற யூடியூப் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 1 hour வீடியோ தான். இதில் வந்து எப்படி வந்து மாடர்ன் போர்ட்ஃபோலியோ யூஸிங் Next.js TypeScript வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும் இந்த வெப்சைட். இது வந்து ஜஸ்ட் 1 hour தான், நீங்கள் வந்து இதை அழகாக பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ரொம்ப யூஸ் ஆகும். இதில் செகண்ட் ரிசோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் போர்ட்ஃபோலியோக்கு தான். இது ஃப்ரீ கோட் கேம்போட ரியாக்ட் ப்ராஜெக்ட் டுட்டோரியல் தான். இது வந்து 1.5 மணி நேரம் இருக்கும், பட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இதுவுமே. இது வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க, அனிமேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். செகண்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோட் எடிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கோட் எடிட்டர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கும், இல்லை வந்து பைத்தான் ஐடியில் நிறைய கோட்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இது பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கோட் போட்டுட்டு அதை ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ பேசிக்கலி இதுதான் கோட் எடிட்டர். இந்த மாதிரி கோட் எடிட்டர்ல நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோட் பென்ன்ற வந்து ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அதை க்ளோன் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோட் எடிட்டர் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோட் பென் மாதிரி நீங்களுமே வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஆப்ஷன் வைக்கலாம், லாகின் ஆப்ஷன் வைக்கலாம், அதே மாதிரி வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டார்ட் கோடிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து வைக்கலாம். இதோட யூஐ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டார்ட் கோடிங் கொடுத்தீங்கன்னா
இதில் வந்து HTML, CSS, JavaScript 3 உங்களுக்கு கன்சோல் மாதிரி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? அங்கே வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு அவுட்புட் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒன்று எழுதுகிறேன். இப்போ நான் டெக் வித் ரம்யான்னு எழுதுகிறேன். நீங்கள் வந்து கிளாஸ் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம், CSS என்ன வேணால் கொடுத்துக்கலாம், அண்ட் ஆல்சோ JS நீங்கள் ஆட் பண்ண நினச்சா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கிளாஸ் கொடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் கிளாஸ் வந்து கொடுக்கும்பொழுது டபுள் கோட்டேஷன்லையும் கொடுக்கலாம், நார்மலாகவும் கொடுக்கலாம். இதில் இப்போ நான் பீன்ற கிளாஸ் கொடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா CSSல வந்து நான் பீக்கு வந்து என்னோட ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் எழுதுறேன். இதே மாதிரி உங்களுக்கு எதாவது கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னா கலர்ஸ் எழுதலாம். உங்களுக்கு என்ன ஆட்ரிபியூட் வந்து எலமெண்ட் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். JS எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணணும். இது வந்து கோட் பென் மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் இருக்கும், செட்டிங் இருக்கும், சைன் அப் எல்லாமே இருக்கும். இது நீங்கள் பண்ணிங்கனாலுமே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். யூ வில் லேர்ன் அ லாட் ஃப்ரம் திஸ். இது எங்கே கற்றுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு பில்ட் கோட் பென் வித் ரியாக்ட்னு சொல்லிட்டு வெப்டெப் சிம்பிளிஃபைன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஒரு யூடியூப் சேனல் தான் இது. இதில் வந்து நீங்கள் அழகாக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து கோட் செட்டப் பண்ணுறது, HTML செட்டப் எப்படி பண்ணுறது, CSS ப்ராப்பர்ட்டி எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணியுமே அந்த வெப்சைட் வந்து அழகாக நீங்கள் பில்ட் பண்ணலாம். பாத்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், நீங்க உள்ள போனீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய வந்து பிக்சர்ஸ் இருக்கும். அங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப் எடுத்துக்கிறேன். யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு யூடியூப்குள்ள போறீங்க, லெஃப்ட் சைட்ல என்னென்னலாம் இருக்கு, பிளஸ் வந்து உள்ள ஒரு வீடியோ ஹோவர் பண்ணா உங்களுக்கு என்ன வருது, வீடியோல வந்து ஷார்ட்ஸ் எப்படி போட்டிருக்காங்க, வீடியோட டைமிங் எவ்வளவு மெயின்டைன் பண்றாங்க, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான எல்லாமே ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம நீங்க அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு ஓனா இந்த மாதிரி வீடியோ ஸ்ட்ரீம் பண்றதுக்கு நீங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம். கிளவர் ப்ரோக்ராம்ன்ற யூடியூப் சேனலில் வந்து உங்களுக்கு யூடியூப் க்ளோன் வித் ரியாக்ட் JS ஃபார் பிகினர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் இருக்கும். பட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இதுவுமே வந்து நீங்கள் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த வெப்சைட்டுமே நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அழகாக அது கிரியேட் பண்ணலாம். நம்ம ஃபோர்த் ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப் க்ளோனிங். ஸோ நீங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஒரு யூடியூப் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்ன வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஆப்பை வந்து அப்படியே க்ளோன் பண்றது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லா இருக்கும். நீங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. பட் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு காப்பி பண்ணாதீங்க. இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், இன்ஸ்டாகிராமோட ஃபீச்சர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபீச்சர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கனால தான் தனித்தனி பேர் இருக்கு. வாட்ஸ்அப்னு தனியா ஒரு பேர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் தனியா இருக்கு, டெலிகிராம் தனியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆனனால தான் நம்ம அப்ளிகேஷன் நேமும் சேஞ்ச் பண்றோம். எல்லா அப்ளிகேஷனும் ஒன்னா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு நேம் தானே வைப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை அப்படியே காப்பி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு போய் வாட்ஸ்அப்னு பேர் வைக்க கூடாது. நீங்க ஒரு புதுசா கிரியேட் பண்ணி அதுல வந்து புது புது ஃபீச்சர்ஸ் புது ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் ரைட்டா. நீங்க வந்து அப்படியே காப்பி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதை அழகா கிகப்லேயே போயிட்டு காப்பி பண்ணி நீங்க வந்து உங்களோட இன்டர்நெட்ல ஷோகேஸ் பண்ணிடலாம். பட் அப்படி பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து நீங்க புதுசா ஆட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஃபுல்லா ஆட் பண்ண சொல்லல. நீங்க அதோட கோட் பேஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதுல நீங்க சேஞ்சஸ் கண்டிப்பா பண்ணணும். அதை அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. நீங்கள் யூடியூப் க்ளோன் பண்ணுறதுக்கு பேக் பெஞ்ச் கோடர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் யூடியூப் க்ளோன் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரியாக்ட், ரெடெக்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபயர் பேஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து எப்படி இன்ஸ்டாகிராம் க்ளோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா இதே ரியாக்ட் யூஸ் பண்ணி கிளவர் ப்ரோக்ராம்ன்ற யூடியூப்ல நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்மளோட ஃபிஃப்த் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஆர்டரிங் ஆப். இந்த ஃபுட் ஆர்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜொமேட்டோ இருக்கட்டும், ஸ்விக்கி இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா வந்து ஃபுட் ஆர்டரிங் ஆப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஆப் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னுமே ஜாலியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங்கும் கூட. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. நம்ம டெய்லி ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பை நம்ம கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஆப்போசிட்ல ஒரு இன்டர்வியூரை வந்து கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஆர்டரிங் ஆப்க்காக ஒரு அழகான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வந்து அவைலபிளாக இருக்குது, ஃபுட் அவைலபிளாக இருக்குது, அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, அந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி கார்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்களா ஸ்லைடிங் கார்ட்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட வந்து எவ்வளோ டாலர்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கு இருக்குது. நீங்கள் வந்து நம்ம ருப்பீஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபாரின் சேனல்னால அதில் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு தேவை. அண்ட் ஆல்சோ இதை வந்து எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா லமாதேவ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் வந்து இது ஃபுல் வீடியோ போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 2 hours கிட்ட வீடியோ இருக்கும். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டரிங் ஆப் வந்து கிரியேட் பண்ணலாம்.
இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஃபுட் டிசைன் பண்ணுறது, லிஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த 5 ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லா ரிசோர்ஸஸுமே எங்கெங்கன்னு எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம்லாம் தேவையில்லைங்க. ஒரு ஷார்ட் ஸ்பான்லேயே முடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் நான் ரிசோர்ஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒன்லி 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் 2 to 3 டேஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஒரு ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே அழகாக இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5மே நீங்கள் பண்ண நான் சொல்லலை, அட்லீஸ்ட் 1 or 2 நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கும் டெக் வித் தமிழ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணுங்க. Until then, bye bye.